900 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் வந்து கிணத்துக்கு நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். கிணறு வந்து பார்த்திங்கனாக்கா 55 அடி 60 அடி கிட்ட கிணறு. கஸ்டமர் வந்து 2 இன்ச் டெலிவரி போட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். சோலார் போட்டு சோலார் பார்த்திங்கனாக்கா 590 வாட்ஸில் 3 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். டாப் ஆன் பேனலு. மோட்ரு வந்து பிஎல்டிசி மோட்ரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைக்கேற்ற போல் நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம். பாருங்கள் இந்த கிணறு ஆழம் எந்த அளவுக்கு இருக்குது. தண்ணியும் அடியில் தான் இருக்குது. ஆனால் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள நல்ல மோட்டராக உங்களுக்கு வேணும்னா ஏசி மோட்ரு, டிசி மோட்ரு, பிஎம்எஸ்எம், சிஆர்ஏடிஎக்ஸ் எது வந்தாலும் ஓகே. நான் உங்களுக்கு சிறந்த முறையில் சஜஷன் கொடுத்து நான் உங்களுக்கு சோலார் அமைச்சு கொடுக்குறோம். அதே போல் வீட்டுக்கு மானியத்துலேயும் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம். கரண்ட்டு பில் அதிகமாக வருதுனாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைக்கிறப்போ நான் அமைச்சு கொடுக்குறோம். பாருங்கள் தண்ணியோட டெலிவரி எந்தளவுக்கு நல்லா வருது பாருங்கள். 2 இன்ச் டெலிவரி. இது என்னென்னா மதிய டைமில் போட்டோம். நல்லா ஆம்ஸ் நல்லா ரேட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. தண்ணி போதுங்களா உங்களுக்கு? நல்லா ஃபோர்ஸாக வருதா? வந்து பாருங்கள். நீங்கள் வாங்க. மேலே தூக்கி போடுறா, அப்படியே மேலே தூக்கி போடுறா. தண்ணி எந்த அளவுக்கு வருது? தண்ணி உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருதுல்ல? இந்த அளவுக்கு வரும். தண்ணி இந்த அளவுக்கு மட்டை இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் வருது. இன்னும் கொஞ்சம் அடியில் போச்சுன்னா ஃபோர்ஸ் குறையும். ஆமாம், அதே போல் வெயில் கம்மியாச்சுன்னா ஃபோர்ஸ் குறையும். லைட்டு தூக்குடா. அப்படி எப்படி நான் சுற்றி எடுத்துக்கிறேன். இல்லை, இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோன்னாக்கா நாரியமங்கலம் வில்லேஜ், கீழ்பண்ணாத்தூர் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். அங்கே நம்ம இதை போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் டிரைவில் ஆம்ஸ் ரேட்டிங் வந்து 11 ஆம்ஸ் கிட்ட வருது. நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இது எவ்வளோ வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.